கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். நன்றியால் பாடிடுவாம், ஆமென். நன்றியால் பாடிடுவாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதையினால் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கியதையினால் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவாம், ஆமென். நன்றியால் பாடிடுவாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகாதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவாம், ஆமென். நன்றியால் பாடிடுவாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம், சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவாம், ஆமென். நன்றியால் பாடிடுவாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மித்ருக்களான பலர் நன்றி மறந்தே சத்துருக்களாயினாரே. மித்ருக்களான பலர் நன்றி மறந்தே சத்துருக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவாம், சித்தம் செய்திடுவாம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவாம், சித்தம் செய்திடுவாம். நன்றியால் பாடிடுவாம், ஆமென். நன்றியால் பாடிடுவாம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், முத்து முருகன், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பார்க்குறோம், பிரதர் முத்து முருகன் பிரைஸ் லார்ட். சரி, நம்ம ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா. நம்ம ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் இந்த வசனத்தை வாசிக்காத சபை இருக்கு. சரி, நமக்கு ஒரு பாலகன், எ சைல்டு. சைல்டுங்கிறதுக்கு டெக்ரான், டெக்னான், TEXON, டெக்னான், டெக்னான். டெக்னான் ஒரு குழந்தை. இது கிரேக்க மொழியில தான் இருக்கு, எபிரேய மொழியில் இல்லை. டெக்னான் ஒரு நமக்கு ஒரு பாலகன், டெக்னான். இந்த டெக்னான்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க இதை புரிந்து கொள்றதற்கு யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
டெக்கனான்ங்கிறது என்ன? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாக ஏற்றுக்கொண்ட வெற்றுமல்ல அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி டெக்கனான். தேவனுடைய பிள்ளை அப்படின்னா நம்ம பரலோகத்தினுடைய ஒரு குடும்பத்துக்குள்ள போய் சேர்ந்துடும். பிறந்தது இந்த பூமியில, வாழ்ந்தது உளையான சேற்றுல. ஆனா என்னைக்கு அவர் மேல ஒரு விசுவாசம் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அன்னைக்கு ஒரு டெக்னான் அல்லது ஒரு குழந்தை, சைல்டு. இன்னொரு வார்த்தை ஹியோஸ் அப்படின்னு ஹியோஸ், HUIOS, ஹியோஸ், சன். குழந்தை அது ஆணவம் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனா சன், ஹியோஸ். இந்த ஹியோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம் 9வது 27:9. இஸ்ரவேல் புத்திரர்களால் மதிக்கப்பட்டவருக்கு, இஸ்ரவேல் புத்திரர். அப்ப இந்த சன் புத்திரர், அதாவது ஒரு அனாத பிள்ளை வேற, இது வேற. நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் பரலோக குடும்பத்தில் அங்கத்துல. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுடைய பிள்ளைகளால மதிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது 2வது நம்ம பார்க்கிறது ஹியோஸ். அடுத்து ஒரு வார்த்தை பார்க்க போறோம், 3வது கவர்மெண்ட். கவர்மெண்ட்ங்கிறதுக்கு ஒரு நீளமான வார்த்தை இருக்குது, KUBER, குபர். NE கேபர்னியோசிஸ், SIS கேபர்னியோசிஸ். இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கேபர்னியோசிஸ்ல கவர்மெண்ட். இந்த கேபர்னிசிஸ்ங்கிறது என்னன்னா, இதுக்கு இது 2ஆ பிரிச்சு அவர் அழகா சொல்லி கொடுக்கிறார். கேபர்னியோசிஸ் டு கைட், கைடு நல்லதுங்க, வழி நடத்துறது. கவர்னர், கவர்மெண்ட், வழி நடத்துறது. இப்ப நம்முடைய இந்திய கவர்மெண்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா விலை மதிப்பு அப்படி ஸ்டேபிளா இருக்கு. பெட்ரோல் விலை கூடி பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பெட்ரோல் விலை கூட மாட்டேங்குது. எல்லாமே அவைலபிள் இருக்கு. கோல்டை பத்தி பேசாதீங்க, கோல்டு நம்முடைய இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல கிடையாது, அது இன்டர்நேஷனல். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் நம்மளை கொண்டு போற பாதை எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் வீட்டு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு வெஹிக்கிள் இருக்கு, எல்லாருக்கும் சாப்பிட்ற வசதி இருக்கு. சில கண்ட்ரியை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் இந்த கவர்மெண்ட்னா என்னன்னு தெரியும். ஈராக் இவங்களுடைய வாழ்க்கையில, ஈரான்ல பாத்தீங்கன்னா பயங்கர மதிப்பு கம்ப்ளீட்டா கீழே இறங்கிருச்சு. இறங்கி நம்மளுடைய காசுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல கொடுத்தா தான் நம்முடைய ₹1 ஈக்குவலா வரும். அந்த கவர்மெண்ட் தப்பான வழியில் அவங்க போக ஆரம்பிச்சாங்க, மத வெறி அப்படி போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஷா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புர்கா எல்லாம் தேவையில்லை, பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், அவங்களும் உழைக்கணும், அவங்களும் வேலை பார்க்கணும், அப்பதான் நம்முடைய கண்ட்ரி ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லி. ஆனா அடுத்த கொமானிங்கிற ஒருத்தர் வந்தாரு. அவர் அந்த கவர்மெண்ட்டை எவ்வளவு மோசமாக்க முடியுமோ மோசமாக்கிட்டார். சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிலோன்ல பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை இருந்துச்சு. அங்க இருந்த டாப் ஆபீஷியல்ஸ், பேரெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க பணத்தை சுருட்டி 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 எங்குமே பணம் கிடையாது. மக்கள் ஒரு புரட்சிக்கு போனாங்க. போய் அந்த கவர்னருடைய வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் உடைச்சி அதுக்குள்ள அந்த ஆளு பணத்தை சுருட்டிட்டு கொண்டு போயிட்டார். அப்ப கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கபர்னோ, இந்த கபர்னோ அதை பிரிச்சு உங்களுக்கு காட்டுறேன். KUBERNE கபர்னோ,
அப்படின்னா கைடு. இந்த கைடு இது நான் சொன்ன இது கிரேக்க வார்த்தை 2 பேதுரு 2வது அதிகாரம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளை கட்டி நகரத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டது. இப்ப இந்த தூதர்கள் இஷ்டத்துக்கு ஆட முடியாது. ஆண்டவர் கவர்மெண்ட் அப்படின்னு வச்சு நீ இதுதான் செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து 4வதாக நேம், நாமம். சீம், SEM, சேம். மேல ஒரு கோட்டை பாருங்க, சேம். இந்த சீம்ங்கிறதுக்கு என்ன ஒரு கதைனா நேம். அந்த நேம் இப்ப வரிசையா அவருக்கு நாமம் பார்த்துக்கிறோம். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெப்புடேஷன். இப்ப லைசாண்டர் ஒரு பேர் இருக்கு, அந்த பேருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. சந்தன வீரப்பன், அதுக்கு ரெப்புடேஷன் கிடையாது. அவன் ரவுடி, கொலகாரன், எத்தனையோ பேரை கொலை பண்ணிருக்கான். அப்ப நேம் சீம்ங்கிறதுக்கு ரெப்புடேஷன். அடுத்து மெமரி, ஞாபகம். இப்ப ஷைலாக் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஷைலாக், எத்தனை பேருக்கு ஷைலாக் ஆக்குறது தெரியும்? அது ஒரு கேரக்டர். ஆனா அந்த கேரக்டர் எவ்வளவு தூரத்திற்கு கேவலமாக அதை நடத்தி 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 எல்லாம் சொல்றாங்க, என்ன நீ ஷைலாக் மாதிரி இருக்க. ஏன்னா இந்த பணத்துல அப்படியே கராரா இருப்பான். இது ஷேக்ஸ்பியருடைய ஒரு டிராமா. என்னமா வெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் டாக்டர்மா சொல்றாங்க, அதுதான் டிராமா. அந்த டிராமாவுடைய பேர். அந்த ஷைலாக் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு யூதன், ஜூ, வட்டிக்கு கொடுக்குறான், காசு கொடுக்குறான். அவன்கிட்ட ஒரு பாவப்பட்ட ஒருத்தன் பணம் வாங்குறான். அப்ப அதுக்கு அவன் என்ன கண்டிஷன் போடுறான்னா, இத்தனாம் தேதி கரெக்டா இந்த பணத்தை எனக்கு கொடுக்கலன்னா உன் தொடையில இருந்து 2 கிலோ கறியை நான் வெட்டி எடுத்துருவேன். இதுக்கு சம்மதமா? அவன் நான் ஈஸியா கொடுத்துருவேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னா கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டாச்சு. ஆனா அவனால பணத்தை கொடுக்க முடியல. இப்ப கோர்ட்டுக்கு கேஸ் வருது. கேஸ் வரும்போது அந்த அவன் பாம்போல நிக்கிறான். அந்த பேப்பரை ஜட்ஜிட்ட காட்டுறான். ஷைலாக் காமிச்சு, இப்ப பாருங்க ஐயா, இதுல எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். நான் 2 கிலோ கறியை அவன் தொடர்ந்து நான் அறுத்தான் ஆச்சு. யாரோ சொல்றாங்க, நாங்க எங்க பணத்தை கொடுக்குறோம், அவனை விட்டு டைம் எல்லாம் பாராகி போச்சு. அப்ப அவளுடைய மனைவி, அந்த பாவப்பட்டவனுடைய மனைவி அங்க ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக வர்றான். ஜட்ஜிட்ட சொல்றாங்க, ஜட்ஜ் நீங்க இந்த ஷைலாக் சொல்றபடி எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய கணவனுடைய தொடையிலிருந்து 2 கிலோ. அப்ப எதோட வர்றாரு, ஒரு திராசோட வர்றான். யாஸ், ரத்தம் வரக்கூடாது. ராஜேஷ் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. கடைசியில அவர் இந்த பொண்ணு சொல்றான், நீங்க வரைய ஷைலாக் வெட்டுனா சதையை மட்டும்தான் வெட்டணும், ரத்தம் வெளியே வரக்கூடாது. அதை விட ரத்தம் வர அப்படி எழுதுனியா? அவன் ரொம்ப கேவலப்பட்டுட்டு போனான். அப்ப அந்த பொண்ணுடைய ஆர்குமெண்ட் எவ்வளவு அழகா சொல்றான்னா, 2 கிலோ எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு டிராப் ரத்தம் வரக்கூடாது. இன்னைக்கும் அந்த நேம் ஷைலாக்ங்கிறது ரொம்ப ஒரு கேவலமா இருக்கு. ஆனா ரெப்புடேஷன், நேம் ரெப்புடேஷன். நம்ம இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு விசேஷமான ஞானத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு மிருகத்தையும் கொண்டதாரு ஆதாம் தான் அதற்கு பெயர் கொடுக்கிறார், சேம். சரி, தேவனுடைய பெயரையும் நம்ம பார்க்கிறோம், அடோனி, எல் எலியோம். இதை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால அதுல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சரி, 5வதாக நம்ம பார்க்கிறோம் வண்டர், அதிசயம். மோ பால், MO போட்டிருக்கேன், மோ பால். நீட்டக்கூடாது, மேலே ஏற்றணும். மோ பால், வண்டர், அதிசயம்.
இந்த அதிசயத்தை நீங்க முதல் முறையாக வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாத்ராகமம் 4வது அதிகாரம் 21வது வசனத்துல மோசேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 21வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து திரும்ப போன பின்பு நான் உன் கையிலே அளித்திருக்கிற அற்புதங்களையும் யாவையும் பாருங்க, அற்புதங்களையும் வண்டர். இந்த வண்டர் மனுஷங்களால் செய்ய முடியாதது. ஆண்டவர் ஒரு பவரை கொடுக்கிறார், இதுக்கு பேர் வண்டர். அற்புதங்களை செய்ய சொல்றார். சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துடைய விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்பதாவது அதிகாரம் 6வது வசனத்திற்கு நம்ம புரிந்து கொள்றதுக்கு 7வது அதிகாரம் 14வது வசனத்துல இதை நம்முடைய தீர்க்கதரிசனம் இங்க நிறைவேறுகிறது. 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இம்மானுவேல் பெறுவார். இந்த வசனம் இங்க ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த வசனத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்துக்குள்ள 2 தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இப்பவே பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை இங்க 2ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று நிறைவேறி முடிந்த தீர்க்கதரிசனம், இனிமேல் நடக்க வேண்டியது. 2. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், இதோ சீக்கிரமாக வருகிறேன். ஏற்கனவே வந்தது நிறைவேறிடுச்சு. ஆனா இதோ சீக்கிரமாக அவர் என்ன சொல்ல, இது நட வேண்டியது. பாருங்க, அப்படி 2 நிறைய வசனங்கள் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். அவர் ஒரு நாள் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய தீர்க்கதரிசனம். ஆனா இந்த ஒரு வசனத்துக்குள்ள 2மே இருக்குது. நிறைவேறி முடிஞ்ச தீர்க்கதரிசனம் இருக்குது, இனி நடக்க வேண்டியது இருக்கு. நான் வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இது நிறைவேறி முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இது முடிஞ்சிருச்சா? நான் அடுத்து பாருங்க, கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கும், இது இனிமேல் நடக்க வேண்டியது. கர்த்தத்துவம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இது எல்லாமே நடக்கக்கூடிய தீர்க்கதரிசனம். சோ 2யுமே நம்ம அன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அவர் நடந்து முடிந்த தீர்க்கதரிசனத்துல முதலாக நமக்கு பாலகன் பிறந்தார். இந்த பாலகனை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தா தான் இதனுடைய ஆழ நமக்கு புரியும். எடுத்துக்கலாமா? லூக்கா, இந்த பாலகன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 1வது அதிகாரம் 35வது 1:35, தேவதூதன் மரியாளுக்கு பிரதிநிதித்தமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையிலே நிழலாடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பாலகன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். இதுதாங்க ஒரு வித்தியாசம். நான் பிறக்கும் போதே தாயினுடைய கர்ப்பத்துல பாவத்துல பிறக்கும், பாவ சுபாவத்துல பிறக்கும். ஆனா நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் மேஜரான வித்தியாசம் என்னன்னா, அவர் பிறக்கும் போதே அவர் பரிசுத்தர். நமக்கு தாயுடைய சைட்ல இருந்து வருகிற நோய் உள்ளவர், தகப்பட்டிருந்து வருகிற நோய், சாபம் எல்லாமே உள்ளவர். ஆனா இவற்றை எதுவுமே கிடையாது. அவர் பரிசுத்தம் உள்ளவர், தேவனுடைய குமாரன், மேசியா. சரி, இது முதல் குறிப்பு. 2வது அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். உங்களுக்காக தாவீதின் ஊர்ல, பெத்லஹேம்னு போட்டிருக்கா, தாவீதின் ஊர்னு போட்டிருக்கா? பெத்லஹேம்னு போடவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ பெத்லஹேம் இருக்கு. இப்ப நாசரேத் எங்க இருக்குது சொல்லுங்க? இஸ்ரேல் தேசத்தில் இருக்கு. ஆனா தூத்துக்குடி பக்கத்திலே ஒரு நாசரேத் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற நாசரேத்.
ரீசெண்டா ஒரு கல்யாணத்தை நாங்கள் அட்டன் பண்ண போனோம். அந்த மாப்பிள்ளை எந்த ஊருங்கன்னு கேட்டானா நாசிரியத்துக்காரங்க. அவருங்க நாசிரியத்துக்கு என்னமோ நாசிரியத்துல தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு. அதனால ஆண்டவர் ஒரு ஸ்பெசிபிக்கா அங்க ஒண்ணு கொடுத்திருக்காரு. தாவீதின் ஊரிலே பிறப்பாரா, பிறந்துட்டாரா, பிறந்துட்டாரு. இது நிறைவேறி முடிந்த தீர்க்க தரிசனம். சரி, ஃபர்ஸ்ட் செக்ஷன் அவங்களுக்கு காமிச்சு. செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்குங்கிறத நாம பார்க்க இருக்கோம். வசனத்துக்குள்ள போமா? ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதின் வீட்டின் திறவுகோல் அவர் தோளின் மேல் தோளின் மேல். தாவீதின் திறவுகோல். திறவுகோல் என்னங்க? அதிகாரம். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான். அவன் பூட்டுவதை ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். இதுதான் கர்த்தத்துவம். இந்த வசனம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 7வது. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய வசனம். ஏசாயா 22வது அதிகாரத்துல தோளின் மேல் இருக்குன்னா என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன். பிலதெல்பியா சபைக்கு எழுத என்றால் பரிசுத்தம் உள்ளவர். அதே வார்த்தை பரிசுத்தம் உள்ளவர். அவர் பிறக்கும் போது பரிசுத்தம், அவர் வாழ்க்கையில பரிசுத்தம், எல்லாமே சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவருமாய் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி இது திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடாது. இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்னன்னா இருதயம், ஹார்ட். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறார், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுக்கிறார். என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னுடைய இருதயத்துக்குள்ள ரட்சிக்கப்பட ஏகப்பட்ட பிசாசு இருந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட போது எல்லா சனிகளையும் துரத்தி விட்டுட்டு அவர் ஒரு சிங்காசனம் போட்டு உள்ள உட்கார்ந்துட்டு பூட்டிட்டார். இனி இந்த இருதயத்தை வேற யாரும் திறக்க முடியாது. சாது சுந்தர் சிங் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு சர்தாஜி ஊழியக்காரர், பர்ஃபெக்ட் மேன். அவங்க இந்த சிங் சர்தாஜி அங்க அவங்க மதத்தை விட்டு வேற மதத்துக்கு போனான்னா அவங்களால தாங்கவே முடியாது. அப்ப ஒரு அழகான ஒரு பெண்ணை அனுப்புறாங்க அவர்கிட்ட. இந்த பெண்ணுடைய அழகுல ஒரு மயங்கி இயேசுவை விட்டுருவாங்க. அவங்க நினைச்சாங்க, ஒரு வணக்கம் வச்சார். அப்பா, உன்னைய விட அழகான பொண்ணை நான் என் வாழ்க்கையில பார்த்ததில்லை, நீ என் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா என்னுடைய இருதயத்துல உள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு. வேற யாருக்குமே இடம் கிடையாது. போன துரத்தி விட்டுட்டாரு. பாத்தீங்களா? உள்ள வருவாரு, பூட்டிடுவார். அப்புறம் ஒருத்தர் அதை திறக்க முடியாது. இதுதான் அவருடைய ஒரு விசேஷமான வல்லமை. சரி, இரண்டாவது கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் நம்ம பார்க்க போயிடும். சங்கீதம் 2வது அதிகாரம் 6வது 2:6. இதெல்லாமே இனி நடக்கக்கூடியது. முதல் வகையில் 2வது வகை. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். சியோன் மீதிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இவர் ராஜா இல்ல, ராஜாதி ராஜாவா இருப்பார். அதனாலதான் 12 இந்த குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து பாருடைய அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை ஆண்டிக்குள்ளவர்கள் யாரும் பாக்கியவான்கள். இவருடைய இன்னொரு விசேஷமான தன்மை பவர். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலதை போல அவர்களை உடைத்து போடும். இதே வசனத்தை வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்ளணுமா? 14வது அதிகாரம் 1 வசனத்துல சியோன் மீதிலே அபிஷேகம் பண்ணிச்சு. அந்த சியோனை தான் பார்க்கணும். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 1 வசனம், இதோ நான் பார்த்த பொழுது சியோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட பிதாண்டினார். சியோன் நம்ம எல்லாரும் அவர் பின்னாடியே போவோம். அது கினி நடக்க இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். 3வதாக
ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது. சங்கீதம் 110வது அதிகாரம் 1-2. சங்கீதம் 110 1-2. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நம்மளுக்கு திருத்துவத்தினுடைய ஒரு கான்வர்சேஷன். என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபாடியே ஆகுமுறை நீருடைய வலது வசம். கர்த்தர் சியோனிலிருந்து உமக்கு வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். சியோனிலிருந்து உமக்கு வல்லமையின் செங்கோல். அது ஒரு ஆளுகை. இது என்ன ஆளுகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் செங்கோல் 2வது அதிகாரம் 26வது வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கையில் இருந்து அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம், அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்தான். அவர்கள் மண்பாண்டத்தை விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். எல்லாம் யார் கொடுக்க போறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்ற நமக்கு இதை கொடுக்க இருக்கிறார். இன்னும் ஒரு வசனம், இனி நடக்கக்கூடிய காரியம், எதிர்காலத்தில் நடக்கிறது. ஏசாயா 23வது அதிகாரம் 5. ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லு. இன்னைக்கு இல்ல, முதல் வருகையில இல்ல, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். கிளைங்கிற வசனத்தை நான் உங்களுக்கு பல முறை காமிச்சிருக்கேன். இப்ப நம்ம அங்க போறதில்ல. இது இனிமேல் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நடத்துவார். 6வது வசனம், அவருடைய நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது. நீதியாயிருக்கிற கர்த்தர். இது 1000 வருட நிகழ்ச்சியில இது நடக்கக்கூடிய ஒரு காரியம். மத்தேயு 28வது அதிகாரம் 18. 28-18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அதில் நோக்கி, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரம் அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது 2ஆம் வருகையில நமக்கு அதை கண்களால் நாம பார்க்க முடியும். கடைசியா ஒரு வசனத்தை வாசி இதை முடிக்க போகிறோம். இதுதான் லாஸ்ட். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 16வது வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவர் தொடையின் மேலும். இவர் தான் ஆளுகை செய்ய போகிறவர். நம்ம பார்த்தோம், பாலகன் 2. ஒன்று ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தீர்க்கதரிசனம், நீ நடக்க கூடாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, அம்மா துதிக்கிறோம் ஐயா. நான்கு உள்ள இதயத்தோடு உங்களுடைய திருக்குமார் வருகிறோம் ஐயா. பாலகனை குறித்து தியானித்தோம் ஐயா. கவர்மெண்டை குறித்து தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.